is called as a martyr by the Lord? கர்த்தரால் ஒருவர் இரத்த சாட்சியாக அழைக்கப்படும் போது They are trained by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் அவர்கள் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். In the olden days, not everybody was called to be a martyr. பழங்கால ஆதி நாட்களில் அனைவரும் இரத்த சாட்சிகளாய் இருக்கும்படி It was அழைக்கப்படவில்லை. just one person here, another person there. இங்கும் அங்குமாக யாராவது ஒருவர் அழைக்கப்படுவார்கள். But of course, there were also many groups. ஆகிலும் பல கூட்டம் அப்படி இருந்ததுண்டு. But that's not the case in these last days. ஆனால் இந்த கடைசி நாட்களில் காரியம் அப்படி இருப்பதில்லை. As you have been hearing continuously from us. தொடர்ந்து எங்களிடமிருந்து நீங்கள் இப்படி கேட்டு வருகிறபடியே In Revelation chapter 6 verse 11. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்திலே Where the Lord Jesus himself told many martyrs in heaven. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே பரலோகத்தில் இருக்கும் அநேக இரத்த சாட்சிகளிடம் சொல்லும்போது He said a great number of martyrs need to be killed. திரளான எண்ணிக்கையில் இரத்த சாட்சிகள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார். In fact, heaven has kept a record of a number. உண்மையில் சொல்லப்போனால் பரலோகம் ஒரு குறிப்பிட்ட இலக்கத்தை தொகையை குறித்து வைத்திருக்கிறது. If you read Revelation chapter 7, வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தை படித்தால் an angel went out to put a seal on all those who have been preordained by God. தேவனால் முன்னமே ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொருவர் நெற்றியிலும் முத்திரை போடும்படி ஒரு தூதன் புறப்படுகிறார். And the apostle John heard the number of people who were sealed. முத்திரை போடப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையின் இலக்கத்தை அப்போஸ்தலனாகிய யோவான் காதுகளில் கேட்கிறார். 144,000. 1,44,000 பேர். First that number was spoken, 144,000. முதலாவது 1,44,000 பேர் என்ற எண்ணிக்கை அந்த இலக்கம் குறிக்கப்பட்டது. And then he heard again it been said, அதற்கு பின்பு மீண்டும் அது சொல்லப்பட்டதை கேட்கிறார். out of each tribe of the 12 tribes, 12 கோத்திரத்துக்குள் இருந்து ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12,000 from each one of them. ஒவ்வொரு கோத்திரத்திலும் இருந்து 12,000 பேர் முத்திரை போடப்படுகிறார்கள். It is not 11,999 11,999 அல்ல, or 12,002, அல்லது 12,002 பேர் என்ற கணக்கல்ல, but exactly 12,000. சரியாய் துல்லியமாய் 12,000 பேர். And how did John know this? யோவானுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? He said he heard the number. அவர் அந்த இலக்கத்தை சொல்ல கேட்டேன் என்கிறார். He heard it. அவர் அதை கேட்டார். And several times in the book of Revelation you will find these numbers. வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தில் பலமுறை இந்த இலக்கத்தை நீங்கள் காண முடியும். Another time he heard the number of army that was coming to attack Israel. வேறொரு முறை இஸ்ரவேல் தேசத்தை தாக்க வருகிற சேனைகளின் இலக்கத்தை குறித்த தொகையை கேட்கிறார். He heard the number 200 million. அதை 20 கோடி என்ற அவர் அந்த இலக்கத்தை கேட்கிறார். See, there is a number there. அங்கே ஒரு இலக்கம் இருக்கிறது. In the same manner, அதே விதமாக தான் the Lord Jesus tells all those people who have already been killed for testimony. இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தம் முன்னமே இரத்த சாட்சிகளாய் கொலையுண்டவர்களிடத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். He said, wait, கொஞ்சம் பொறுங்கள், wait for a while. இன்னும் கொஞ்சம் பொறுத்து காத்திருங்கள். Your fellow brothers needs to be killed. உங்கள் உடன் சகோதரர் இன்னும் கொலை செய்யப்பட வேண்டியதாக இருக்கிறது. The number needs to be fulfilled. அந்த குறிப்பிட்ட இரத்த சாட்சியின் இலக்கம் நிறைவேற வேண்டும். Till the number is fulfilled, அந்த தொகை நிறைவேறி தீரும் வரையும் be patient. பொறுமையாயிருங்கள். And we read in many parts of the scriptures, வேத வாக்கியத்தின் பல பகுதிகளிலே வாசிக்கிறோம், a large number of people will be killed for the Lord Jesus Christ during the period of the Antichrist rule. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் காலத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தம் திரளான எண்ணிக்கையில் மக்கள் கொலை செய்யப்படுவார்கள். Even today, all over the world, the people have been killed for the testimony of the Lord Jesus Christ. இன்றைக்கும் உலகம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தம் பலர் படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். You cannot volunteer. நீங்கள் அதற்கு தன்னார்வலராக ஒப்பு கொடுக்க முடியாது. If you volunteer to go and die, நீங்கள் தன்னார்வலராய் ஒப்பு கொடுத்து மரிக்க சென்றால் that may not be the call of God. அது தேவனால் அழைக்கப்பட்ட அழைப்பாய் இல்லாமல் இருக்கலாம். But it's God who calls, ஆனால் தேவன் உங்களை அழைப்பாரானால் and God will send you. தேவன் உங்களை அனுப்புவார். Let me give you one example.
ஒரு உதாரணத்தை எதற்காக நான் கொடுக்கிறேன். A dear friend of mine, a prophet of God in Australia, ஆஸ்திரேலிய தேசத்தில் தேவனுடைய தீர்க்கதரிசியாய் இருக்கும் நல்ல நண்பர் ஒருவர், by the name of Neville Johnson. நெவல் ஜான்சன் என்ற தேவதாசன். You may see him on Angel TV. ஏஞ்சல் தொலைக்காட்சியில் நீங்கள் அவர்களை பார்த்திருக்க கூடும். We telecast a program called Enter the Omega Gateway. ஒமேகா நுழைவாயிலுக்குள் பிரவேசிங்கள் என்ற ஒரு நிகழ்ச்சியை ஒளிபரப்புகிறோம். Some many years ago, God showed him a vision about the end time martyrs. அநேக பல வருடங்களுக்கு முன்பு கடைசி கால இரத்த சாட்சிகளை பற்றி ஒரு தரிசனத்தை தேவன் அவருக்கு காண்பித்தார். So in the vision, he was taken to another place. அந்த தரிசனத்திலே வேறொரு இடத்திற்கு அவர்கள் கொண்டு போகப்பட்டார்கள். And he saw himself and the Lord Jesus riding on a white horse. அங்கே தானும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒரு வெள்ளை குதிரையிலே சவாரி செய்கிறதை பார்க்கிறார். And they went and stood at one particular place. அவர்கள் போய் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே நின்றார்கள். And he also saw a huge group of young people coming forward. திரளான எண்ணிக்கையில் வாலிபர்கள் முன்னுக்கு வருகிற காட்சியையும் அப்பொழுது பார்க்கிறார். And on the other end, he saw a huge army. மறுமுனையிலே ஒரு பிரம்மாண்டமான பெரிய ராணுவத்தை பார்க்கிறார். They had all kinds of sophisticated military weapons. எல்லா விதமான நவீன ராணுவ போராயுத கவசங்களோடு கூட அந்த ராணுவம் பெரிதாய் அணிவகுத்து நிற்கிறது. So brother Neville Johnson was wondering, what is all this? இதெல்லாம் என்ன என்று சகோதரர் நெவில் ஜான்சன் அவர்கள் திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். Then the Lord told him, அப்பொழுது கர்த்தர் அவரிடத்திலே சொல்லுகிறார், I'm going to teach you how a martyr is selected. ஒரு இரத்த சாட்சி எப்படி தெரிந்து கொள்ளப்படுகிறார் என்பதை உனக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன். And what happens to a martyr at the point of death. மரண நேரத்தில் ஒரு இரத்த சாட்சிக்கு என்ன நடக்கிறது? Then the Lord Jesus looked at the huge crowd and he asked a question. திரண்டிருந்த வாலிப சேனையை பார்த்து கர்த்தர் இயேசு ஒரு கேள்வி கேட்கிறார். Who will go on my behalf? என் சார்பாக யார் போவார்கள்? That was the call. அதுதான் அழைப்பு. As soon as all the young people heard that, வாலிபர்கள் அனைவரும் அந்த கேள்விக்கு அழைப்பை கேட்டதும் everyone put up their hands. எல்லாருமே நான் என்று கை உயர்த்தி விட்டார்கள். And the Lord Jesus looked around. கர்த்தர் இயேசு சுற்றுமுற்றும் பார்த்தார். His eyes were like fire. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் தகனிக்கின்றன. When he looks, அவர் பார்க்கும்போது he looks deep into the heart. அது இருதயத்தின் ஆழங்களை உற்று நோக்கும். Okay, who's ready now? இப்போ யார் உடனடி ஆயத்தம்? Who's not ready? இன்னும் யார் ஆயத்தமாகல? See, when a call is given, ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகையில் everybody can put up their hands. எல்லாருமே கை தூக்கிடலாம். Like for example, உதாரணத்திற்கு many years ago, அநேக ஆண்டுகளுக்கு முன்பு I was speaking at a meeting in Nalumavadi. நாலுமாவடியிலே ஒரு கூடுகையிலே நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். So while I was praying for the people, ஆகவே நான் ஜனங்களுக்காக ஜெபிக்கும் வேளையில் the word of the Lord came unto me. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்தது. Now give an altar call for the martyrs. இரத்த சாட்சிகளாய் மரிக்க விரும்புவோருக்கு ஒரு அழைப்பு கொடு என்றார். And so I gave an altar call. ஆகவே அழைப்பு கொடுத்தேன். All the youths. வாலிபர்களுக்கு மாத்திரம். So from the age group of 15 up to 29. 15 வயதுடன் தொடங்கி 29 வயது வரையுள்ள வாலிபர்களுக்கு. Several hundred people stood up all over the place. அந்த அரங்கம் முழுவதும் இருந்து பல நூற்றுக்கணக்கானோர் எழுந்து நின்றார்கள். And as they were all preparing their hearts in prayer, ஜெப வேளையில் அவர்கள் அனைவரும் தங்கள் இதயத்தை ஜெபத்தோடு ஆயத்தப்படுத்துகையில் I saw a small little child. ஒரு சிறு குழந்தையை பார்த்தேன். Maybe the child was about 3 years old. அந்த பிள்ளைக்கு ஒரு 3 வயது தான் இருக்கும். But the child is a saint from heaven. ஆனால் அந்த சிறு குழந்தை பரலோகத்திலிருந்து வந்த ஒரு பரிசுத்தவான். And he was dressed in a white gown as a warrior. ஒரு போராளியை போல ஒரு வெண்ணங்கியில் உடுத்தியிருந்தார். And he has a small sword about 1 foot in length. ஒரு அடி நீளமுள்ள ஒரு சிறு பட்டயத்தை கையில் பிடித்திருந்தார். And he was walking up and down on the ground. அந்த மேடைக்கு கீழே தரையிலே அங்கும் இங்குமாக நடந்து He கொண்டிருந்தார். was looking at all the people. எல்லாரையும் பார்த்து கொண்டே இருந்தார். Then the little child turned and looked at me. பின்பு அந்த சிறு குழந்தை திரும்பி என்னை பார்த்தது. And he said, அந்த சிறு குழந்தை சொல்லிட்டு, 2 persons are praying here. இங்கே 2 பேர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். That Lord, we also want to give our life as a martyr. ஆண்டவரே, நாங்களும் எங்கள் வாழ்க்கை இரத்த சாட்சியாய் ஒப்புக் கொடுக்க விரும்புகிறோம். Those 2 boys are 10-year-olds. ஆனால் அந்த 2 பையன்களுக்கும் 10 வயது உள்ளவர்கள். But only 15-year-olds are called. 15 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தானே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். What about us? எங்களை குறித்து என்ன? So the little saint told me, now tell them
அந்த சிறு குழந்தை பரிசுத்தவான் என்னை பார்த்து சொன்னது, God is accepting their sacrifice. அவர்களுடைய தியாக பலியை தேவன் அங்கீகரிக்கிறார். Now there were several thousands of people in that meeting. அந்த கூடுகையிலே பல ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தார்கள். It is impossible for me to know who are the 10-year-olds who are praying there. அந்த ஜெபத்தை ஜெபிக்கிற 10 வயதுள்ளவர்கள் யார் என்று நான் அறிந்து கொள்வது முடியாத விஷயம். But when I spoke what I was told, ஆனால் என்னிடத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை நான் பேசின போது I saw 2% jumping up. 2 பேர் குதித்தெழும்புவதை பார்த்தேன். And those were 2 boys. 2 பேரும் சின்ன ஆம்பளை பசங்க. They instantly jumped up. உடனடியாய் குதித்து நின்றார்கள். Full of joy. முழுவதும் சந்தோஷ மகிழ்ச்சியில் that God is accepting them. தேவன் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார் என்ற மன நிறைவில் நின்றார்கள். So a prayer of dedication was prayed. ஆகவே ஒரு அர்ப்பணிப்பின் பிரதிஷ்டை ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. Then I told all those who stood up, எழுந்து நின்ற அனைவரையும் பார்த்து பின்பு நான் சொன்னேன், to go to our bookstall and give all their names, எங்கள் புத்தக நிலையத்துக்கு போய் உங்கள் பெயரை எல்லாம் பதிவு செய்யுங்கள், so that we can do a follow up on them. பின்தொடர் ஊழியத்தை செய்வதற்கு வசதியாக அதை சொன்னோம். About 6 months later, ஏறக்குறைய 6 மாதங்கள் கழித்த பின்பு, so I wrote a letter to all the 700 who dedicated that day. அந்நாளில் இரத்த சாட்சிகளாய் தங்களை ஒப்புக் கொடுத்த 700 பேருக்கும் கடிதம் எழுதினேன். To renew their dedication, அவர்களுடைய அர்ப்பணிப்பின் பிரதிஷ்டையை புதுப்பித்துக் கொள்ளவும், and to come for a meeting. ஒரு விசேஷத்த கூடுகைக்கு வரும்படியாகவும் கடிதம் அனுப்பினேன். Out of the 700 people, 700 பேருக்கு கடிதம் அனுப்பினதிலே only 100 responded back. 100 பேர் மாத்திரம்தான் அதற்கு சரியாக பதில் கொடுத்து வந்தார்கள். The other 600 wrote, மற்ற 600 பேரும் கடிதம் எழுதியிருந்தார்கள். oh uncle, we are very sorry. அங்கிள் மன்னித்துக் கொள்ளுங்கள், That day when you gave an altar call, அன்னைக்கு நீங்க அழைப்பு கொடுத்த உடனே in a state of emotional fervor we put up our hands. உணர்ச்சி வசப்பட்டு உற்சாக மிகுதியில ஆர்வப்பட்டு நாங்க கை தூக்கி நின்னுட்டோம். After that we realized, அதுக்கப்புறம் தான் உணர்ந்து கொண்டோம், no, I don't want to die as a martyr. இல்ல ரத்த சாட்சியா நான் மரிக்க விரும்பல, I want to live forever and forever. நான் என்னன்னைக்கு வாழ்ந்து கொண்டே இருக்கணும். The world is too great for me. இந்த உலகம் எனக்கு ரொம்ப பெருசா இருக்கு. You know, when I read the letters, கடிதங்களை நான் படித்த போது I felt deeply grieved. உள்ளுக்குள் ஆழத்துக்குள் மிகுந்த துக்கப்பட்டேன். But then I realized another thing. அப்புறம் தான் ஒரு காரியத்தை உணர்ந்து கொண்டேன். You can emotionally answer a call. உணர்ச்சி வசப்பட்டு ஒரு அழைப்புக்கு நீங்கள் உடனடியாக பதில் கொடுத்து விடலாம். The eyes of God is looking. ஆனால் கர்த்தருடைய கண்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றன. Who are the one who truly consecrated? உண்மையாக பிரதிஷ்டையில் அர்ப்பணித்திருப்போர் யார்? Who are the one who are just making an emotional dedication? உணர்ச்சி வசப்பட்டு தங்களை ஒப்பு கொடுப்பது யார் என்றும் அவர் கண்கள் உற்று நோக்கி அறியும். So likewise in that vision the eyes of the Lord was looking at all the young people. அதே விதமாக தான் அன்றைக்கு அந்த தரிசனத்திலே கர்த்தருடைய கண்கள் அந்த திரண்டிருந்த வாலிப சேனை எல்லாரையும் உற்று நோக்கி பார்த்தன. You know, the eyes of the Lord, the Bible says, கர்த்தருடைய கண்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்றால், like fire. அது அக்கினி ஜுவாலை போன்றது. And not only it is fire, அது அக்கினி ஜுவாலை மாத்திரமல்ல, when he looks at you, அந்த கண் உங்களை ஊடுருவி பார்க்கையில் the eyes of fire penetrates deep into your heart and into your mind. கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் உங்களை பார்க்கும்போது அது உங்கள் இருதயத்தின் மனதின் ஆழங்களுக்குள் ஊடுருவி துளைத்து நோக்கி பார்க்கும். Hebrews chapter 4 verse 12 says, எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, the word of God is like a double-edged sword. கர்த்தருடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போன்றது. It penetrates and splits up the spirit and the soul. அது ஊடுருவி துளைத்து ஆவியையும் ஆத்துமாவையும் கூறு போட்டு பிரிக்கும். It penetrates into the bone and splits the bone and the marrow. அது எலும்பையும் துளைத்து ஊடுருவி ஊனையும் எலும்பையும் பிரிக்கும். That's how sharp the word of God is. அவ்வளவுக்கு தேவனுடைய வசனம் கூர்மையானது. And the Lord Jesus is the word. கர்த்தர் இயேசுதான் வார்த்தை. So when his eyes looks, அவருடைய கண்கள் ஊடுருவி நோக்குகையில் pierces the soul and the spirit. அது ஆவியையும் ஆத்துமாவையும் துல்லியமாய் கூறு போட்டு பிரித்து நுழையும். It even pierces the mind from the thoughts. ஏன் நம்முடைய மனதையும் நினைவுகளையும் கூட கூறு போட்டு பிரிக்கும். You know, if you now start to think, இப்பொழுது நாம் சிந்திக்க ஆரம்பிப்போமானால், what is the difference between the mind and the thoughts? மனதுக்கும் நினைவுகளுக்கும் உள்ள இருக்கிற வித்தியாசம் என்ன? You may think they are both the same. ரெண்டுமே ஒண்ணுதானே நீங்க நினைக்கலாம். In fact, it sounds like that. பார்ப்பதற்கு உண்மையிலே அப்படிதான் ஒலிக்கும். But the Bible says, ஆனால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, God splits up the mind from the thoughts. இருதயத்தின் நினைவுகளையும் எண்ணங்களையும் யோசனையும் வகையறுத்து பிரிக்கும். Which means they are two separate.
அப்படி என்றால் அவைகள் இரண்டும் தனித்தனியானவைகள். If something can be separated, ஒன்றை கூறு போட்டு தனியே பிரித்தெடுக்க முடியுமானால் then it is not one. அது ஒன்றல்ல, It is two mixed in one. அது இரண்டு ஒன்றாய் கலந்திருக்கிறது. Am I right? நான் சொல்றது சரிதானா? So the mind and the thoughts can be split. மனதையும் மனதின் யோசனையையும் வகையறுத்து இரண்டாய் பிரிக்க முடியும். And the Lord weighs them all. கர்த்தர் எல்லாவற்றையும் நிறுத்து பார்க்கிறார். What is the true intention of your heart and your mind? உங்கள் இருதயத்தின் மனதின் உண்மையான உள்நோக்கம் So என்ன? after looking at everybody, எல்லாரையும் திரும்பி பார்த்த பின்பு the Lord pointed his finger at one particular young girl. ஒரு குறிப்பிட்ட வாலிப பெண்ணுக்கு நராய் கர்த்தர் தம் விரல் நீட்டி சுட்டி காண்பித்து, She looked about 20 years old. அவள் பார்ப்பதற்கு 20 வயதுள்ளவளை போல் இருந்தாள். And he said, you come. நீதான் வாமான்னு கூப்பிட்டார். So as soon as that girl was selected, அந்த பெண் அந்த பணிக்கு தெரிந்தெடுக்கப்பட்ட உடனே everybody else was so happy. எல்லாரும் சந்தோஷம் நிறைந்து They விட்டார்கள். clapped their hands for joy ஆனந்த சந்தோஷத்தில் கைதட்டி, that one among them has received the honor to die for the Lord Jesus. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்காக மரிக்கக்கூடிய கனத்தை தங்களில் ஒருவர் பெற்றுவிட்டதை நினைத்து ஆரவாரித்தார்கள். See, it is an honor. பாருங்கள், இது ஒரு பெரும் கனம். To be called to die as a martyr is a great honor. இரத்த சாட்சியாய் மரிக்கும்படி அழைக்கப்படுவது கிடைக்க பெறும் கனமாகும். We should change the notion that to die as a martyr is a sacrifice. இரத்த சாட்சியாய் மரிப்பதென்பது ஒரு தியாகமான பலி என்ற ஒரு எண்ணத்தை, கணிப்பை மாற்றிவிட வேண்டும். It should be changed to this. இப்படியாவது மாற்றப்பட வேண்டும். To die as a martyr is a great honor. இரத்த சாட்சியாய் மரிப்பதென்றால் அது கிடைக்க பெற்ற பெரும் கணம் என்று மாறிவிட வேண்டும். Amen. ஆமென். Not many have this honor. அநேகருக்கு இந்த கணம் கொடுத்து வைக்கவில்லை. So it's a great honor to be called by God to lay down your life for him. ஆகவே கர்த்தருக்காக ஜீவனை தகன பலியாக இரத்த சாட்சியாய் ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுவது என்பது மிகப்பெரிய கணமாகும். So we can all volunteer. எல்லாருமே அதற்கு தன்னார்வலர்களாய் ஒப்பு கொடுக்கலாம். You can dedicate yourselves. உங்களை நீங்க பிரதிஷ்டை பண்ணலாம். You can say I dedicate. நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லலாம். But it's God who calls. ஆனால் அழைக்கிறவர் கர்த்தரே. Because he looks into your heart. என்ன உங்க இதயத்துக்குள்ள அவர் பார்க்கிறார். You know the Bible says வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், in Matthew chapter 24 verse 13, மத்தேயு 24:13 வசனத்திலே, he that endures till the end, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே, only he shall be saved. அவன் மாத்திரமே ரட்சிக்கப்படுவான். So his eyes sees and knows who will endure till the end. முடிவு பரியந்தம் யார் நிலைத்து நிற்பார் என்றுடைய கண்கள் ஊடுருவி பார்த்து அறியும். See, one of the names of God is he is the Alpha and Omega. நம்முடைய தேவனுடைய திருநாமங்களிலே ஒன்று, அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர். Alpha and Omega are the two letters in the Greek language. அல்பா ஒமேகா கிரேக்க மொழியின் இரண்டு எழுத்துக்களாகும். Alpha is the first letter and Omega is the last letter. அல்பா கிரேக்க மொழியின் முதல் எழுத்து, ஒமேகா கிரேக்க எழுத்தின் கடைசி எழுத்தாகும். So by calling himself by that name, அந்த திருநாமத்தை கொண்டு தம்மை அழைப்பதன் மூலம் what is the Lord Jesus declaring? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதை பிரசித்தம் பண்ணுகிறார்? He is the first. அவர்தான் முந்தினவர். He is the last. அவர்தான் பிந்தினவர். He is the beginning. அவர்தான் ஆதி. He is the end. அவர்தான் அந்தம். If he is the end, அவர்தான் முடிவு என்றால், the Bible says God knows the end from the beginning. வேதம் சொல்லுவது ஒரு காரியத்தின் முடிவை துவக்கத்திலிருந்தே தேவன் அறிவாராம். If God knows the end from the beginning, ஒரு காரியம் எப்படி முடியும் என்பதை ஆரம்பத்திலிருந்தே தேவன் அறிவாரானால், then he knows what is your end. உங்க முடிவு என்ன என்பதும் அவருக்கு அத்துப்படியாய் தெரியும். Am I right? சரிதானா நான் He சொல்றது? knows what is your end. உங்கள் முடிவு என்ன என்று ஆண்டவருக்கு தெரியும். Whether will you survive till the end or not, he knows. முடிவு பரியந்த நீங்கள் தாக்கு பிடிப்பீர்களா இல்லையா என்பதை அவர் நன்கு அறிவார். Whether he can count you till the end or not, he knows. கடைசி வரைக்கும் நீங்கள் தாக்கு பிடிப்பீர்கள் என்று உங்களை நம்பலாமா இல்லையா என்பதை அவர் அறிவார். You know, I always very frequently tell this story. நான் எப்பொழுதுமே அடிக்கடியாய் இந்த ஒரு சம்பவத்தை சொல்வதுண்டு. But it is not a story, it's a real incident that took place in Russia. இது ஒரு கதை அல்ல, ரஷ்ய தேசத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவமாகும். 7 pastors were arrested for their faith.
ஆண்டவர் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தின் நிமித்தம் 7 போதர்கள் கைது செய்யப்பட்டார்கள். and they were severely tortured. கடுமையாய் மிக கொடூரமாய் சித்திரவதை செய்யப்பட்டார்கள். Their nails were pierced, நகங்கள் எல்லாம் பிடுங்கி எடுக்கப்பட்டன. their fingers were cut, விரல்கள் வெட்டி துண்டிக்கப்பட்டன. their ears were cut, காதுகள் வெட்டப்பட்டன. many parts of their bodies were cut. உடலின் பல பகுதிகள் அங்கங்கள் துண்டு துண்டாய் கூறு போடப்பட்டன. Some of the parts of the body that were cut are too embarrassing to say in public. சில உடலின் உறுப்புகள் வெட்டப்பட்டதை பொதுவிடத்தில் சொல்லவே முடியாத அளவுக்கு வேதனை உள்ளது. But I read in some historical documents சில சரித்திரபூர்வமான ஆவண பதிவேடுகளை நான் படித்த உண்மை that என்னவென்றால், the Russian communists were very well trained to inflict maximum pain to a prisoner without killing them. ஒரு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிற கைதியை கொலை செய்து விடாமல் எந்த அளவுக்கு அதிகமான உச்சக்கட்ட வேதனையில் அவர்களை வாதிக்க முடியுமோ அதிலே ரஷ்ய நாட்டு கம்யூனிஸ்டுகள் கைதேர்ந்த நிபுணர்களாம். And they do all this to Christian prisoners. அதிலும் குறிப்பாக கிறிஸ்தவர்களாய் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட கைதிகளுக்கு இந்த கொடூரமான சித்திரவதை And செய்வார்கள். these 7 pastors went through untold agony. இந்த 7 போதர்களும் வார்த்தைகளால் சொல்ல முடியாத வேதனையின் துயரத்தில் கொடூரமாய் உபாதிக்கப்பட்டார்கள். Their wives were brutally raped before their own eyes. அந்த போதகருடைய மனைவிகளை போதகருடைய கண்களுக்கு முன்பாகவே ஈவிரக்கமில்லாமல் கண்மூடித்தனமாய் பாலியல் பலாத்காரம் பண்ணினார்கள். Not only rape but gang rape till those poor women died. அவர்கள் பாலியல் வன்முறையிலே பலாத்காரம் செய்தோடு மாத்திரமல்ல, அத்தனை பெண்களும் சாகும் வரை கூட்டமாய் சேர்ந்து அவர்கள் மீது பலாத்காரத்தை திணித்தார்கள். And the poor pastors cannot do anything to save their wives. அப்பாவி போதர்கள் மனைவிகளை கண்முன்னே காப்பாற்ற வழியில்லாமல் திணறினார்கள். When they closed their eyes from seeing the horror, அந்த கொடூரமான காட்சியை காணாதபடிக்கு கண்களை மூடிக்கொண்டார்கள். they were bitten to make them see. ஆனால் பார் என்று கண்களை திறக்கும்படி பின்னாலே அடிக்கப்பட்டார்கள். And their poor wives died one by one. ஒவ்வொருவராய் போதகருடைய அத்தனை மனைவிமார்களும் மரித்தார்கள். And their children were brought to the prison. சிறைச்சாலைக்குள் அவருடைய பிள்ளைகள் கொண்டு வரப்பட்டார்கள். Their children were tortured. பிள்ளைகளும் கொடூரமாய் சித்திரவதைக்குள்ளானார்கள். They were strangled until the children screamed and screamed and screamed until no more breath in them to scream. பிள்ளைகள் அலறி 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 கூச்சலிட்டு மூச்சு திணறி சாகும் வரைக்கும் கழுத்தை நெரித்து கொன்றார்கள். And the children turned all blue. பிள்ளைகள் எல்லாரும் நீல நிறமாய் உடல் மாறிவிட்டது. This was not somewhere in secret. எங்கேயோ ரகசியத்தில் மறைவிடத்தில் நடந்ததல்ல. Right before their parents' eyes. பெற்றெடுத்த பெற்றோர்களுடைய பிள்ளைகளுடைய கண்களுக்கு முன்பு நடந்தேறிய படுபாதக செயல். There are so many little children in our midst. நம் நடுவில் 2 சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. If this was happened to one of your son or daughter, உங்க மகன் உங்கள் மகள் யாருக்காவது இப்படி நடக்குமானால் how will you feel? நீங்க எப்படி உணர்வீங்க? In peace times you can tell me, சமாதான காலத்தில் இப்போ நீங்க என்கிட்ட சொல்லலாம், oh, I have dedicated my child to be a martyr. என் குழந்தையை இரத்த சாட்சியாகும்படி அர்ப்பணித்து விட்டேன். You can say that in peaceful times. சமாதானமான இந்த காலகட்டத்தில் அப்படி நீங்க சொல்லிடலாம். But how will you react when the reality happens? ஆனால் நிஜமாகவே காரியங்கள் இப்படி அத்துமீறி உபத்திரவங்கள் வரும்போது எப்படி இருக்கும்? Right before your eyes, your daughter is strangled. உங்க கண்களுக்கு முன்பாகவே உங்கள் மகளுடைய கழுத்தை பிடித்து நெருக்கிறார்கள். And your little daughter is shaking her hands left and right and struggling for breath. மூச்சு விட முடியாமல் திணறி உங்களுடைய பச்சை குழந்தை கையை காலை உதைத்துக் கொள்கிறாள். Can you clap your hands, say hallelujah, praise the Lord, daughter, don't worry? கவலைப்படாத மகளே என்று கையை தட்டி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம்னு ஆரவாரித்து உற்சாகப்படுத்துவீங்களா? Can you say that? அப்படி சொல்ல முடியுமா? You won't be able to say that. அப்படிலாம் உங்களால சொல்ல முடியாது. Every fiber and strength in your body will scream to save your child. உங்களுடைய பிள்ளையை உயிரோடு காப்பாற்ற வேண்டும் என்று உங்கள் சரீரத்தின் அத்தனை தசை நார்களும் குரல் கொடுக்கும். And when your eye sees your little baby turning blue all over, உங்கள் பச்சை குழந்தையின் உடல் முழுவதும் நீல நிறமாய் மாறுவதை உங்கள் கண்கள் பார்க்கும்போது what will you do? என்ன செய்வீங்க? What will you do? நீங்க என்ன செய்வீங்க? I want you to know one thing. ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். I am not creating an imaginative situation right now. இப்பொழுதே
இப்படியெல்லாம் நடக்கும் என்ற ஒரு சூழ்நிலையில் கற்பனையிலே நான் இப்பொழுது உருவாக்கவில்லை. I am telling you a reality that is going to happen. வரப்போகிற உண்மையான நடக்க போகிற சம்பவத்தை முன்கூட்டி சொல்லுகிறேன். Because this has happened in the past. ஏன் கடந்த நாட்களில் இவைகள் காட்டுத்தனமாய் நடந்திருக்கின்றன. This has happened in Russia. ரஷ்ய தேசத்தில் இது நடந்தது. This has happened in China. சீனாவிலும் இது நடந்திருக்கிறது. And history will repeat itself again. சரித்திரம் எப்பொழுதும் திரும்பவும் ஒருமுறை அப்படியே நடக்கும். I want you to imagine for a moment. ஒரு கணம் இப்படி நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். If Exodus chapter 1, யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்திலே you will read that Pharaoh passed a law. பார்வோன் ஒரு சட்டம் போட்டதை படிக்கிறோம். Every newborn male, புதிதாய் பிறக்கிற ஆண் பிள்ளை எல்லாம் as soon as it comes out of the mother's womb, தாயின் கருவறையை விட்டு இந்த பூமிக்குள் தலைகாட்டிய உடனே the neck must be broken அதன் கழுத்தை முறிக்க வேண்டும், and thrown into the Nile river. நைல் நதியில் வீசி எறிந்து விட வேண்டும். Now you imagine now, all the mothers who are sitting here. இங்க உட்கார்ந்து இருக்கிற தாய்மார்கள்லாம் இதை கற்பனை செஞ்சு பாருங்க. You have given birth to a babies. நீங்களும் குழந்தையை பெற்றெடுத்தவங்க தானே. You imagine now. இப்ப கற்பனை செஞ்சு பாருங்க.